வெல்கம் பேக். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து சர்க்யூட் பிரேக்கருடைய தியரியை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்க்யூட் பிரேக்கரை நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்ஸ் டிபெண்டன்சி. ஒன்ஸ் நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸில் சர்க்யூட் பிரேக்கரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட உடனே சர்க்யூட் பிரேக்கர் வந்து நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸில் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம வெரிஃபையும் பண்ணி பார்த்துருவோம். அதையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஃபர்தராக நான் சர்க்யூட் பிரேக்கரை ஒரு மைக்ரோ சர்வீசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டெவலப் பண்ண மைக்ரோ சர்வீசஸ் இருக்குல்ல, அந்த மைக்ரோ சர்வீசஸை பேஸாக எடுத்துக்கிறேன். ஆன் டாப் ஆஃப் தட் நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கரை மைக்ரோ சர்வீசஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டெவலப் பண்ண மைக்ரோ சர்வீசஸ் எல்லாம் இந்த GitHub லிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட். இதெல்லாம் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டெவலப் பண்ண மைக்ரோ சர்வீசஸ். இதை தான் வந்து நம்ம பேஸாக வச்சுக்க போகிறோம். ஆன் டாப் ஆஃப் திஸ் மைக்ரோ சர்வீஸ் தான் நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இந்த 4 மைக்ரோ சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூரேக்கா சர்வர், இதை விட்டுருங்க. இந்த 3 மைக்ரோ சர்வீசஸ் இருக்குல்ல, இந்த 3 மைக்ரோ சர்வீசஸில் இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் வந்து எம்ப்ளாயி சர்வீசஸையும் பிஸ்னஸ் யூனிட் சர்வீசஸையும் கால் பண்ணி அதோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீசஸில் கன்சால்டேட் பண்ணி ரிசல்ட்ஸை ரெக்வஸ்ட் பண்ண கிளைண்ட் கிட்ட கொடுத்துரும். இப்படி தான் வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கரை இந்த கம்பெனி சர்வீஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த கம்பெனி சர்வீஸில் சர்க்யூட் பிரேக்கரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட உடனே இந்த கம்பெனி சர்வீஸ் எம்ப்ளாயி சர்வீஸையோ இல்லை பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸையோ கால் பண்ணும் இல்லையா? அப்படி கால் பண்ணும்போது இந்த 2 சர்வீஸில் எதனா ஒரு சர்வீஸ் டவுனாக இருந்தாலோ இல்லை எதனா சர்வீஸ் ஸ்லோவாக இருந்தாலோ சர்க்யூட் பிரேக்கர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும். அதை தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கம்பெனி சர்வீஸில் நம்ம சர்க்யூட் பிரேக்கரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்ஸ் டிபெண்டன்சியை நம்மளுடைய கம்பெனி சர்வீஸில் ஆட் பண்ணணும். அதை இப்போ ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பெனி சர்வீஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். pom.xml இருக்குல்ல, அந்த pom.xml ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த pom.xml நம்ம 2 டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அந்த டிபெண்டன்சி இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த 2 டிபெண்டன்சி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்டார்டர் நெட்ஃப்ளிக்ஸ் ஹிஸ்ட்ரிக்ஸ். இன்னொரு டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ஆக்சுவேட்டர். ஃபைன். இப்போது நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் பேரண்ட் வெர்ஷன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 2.3.1 ரிலீஸ் விச் இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரிக்ஸ் டிபெண்டன்சியை வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து ரெசிலியன்ஸ் 4J அப்படின்ற இன்னொரு டிபெண்டன்சியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரிக்ஸ் டிபெண்டன்சி மூலிமா சர்க்யூட் பிரேக்கரை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அதுக்கு ஐ நீட் டு downgrade my versions of Spring Boot starter parent and also Spring Cloud version. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா Spring Boot starter parent-ஐ 2.1.2 இந்த ரிலீஸ் வெர்ஷனுக்கு டவுன்கிரேட் பண்ணிடுறேன். Spring Cloud வெர்ஷன் இருக்குல்ல, இந்த Spring Cloud வெர்ஷனை Greenwich ரிலீஸ்க்கு டவுன்கிரேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த Spring Boot starter வெர்ஷனையும் இந்த Spring Cloud வெர்ஷனையும் டவுன்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா you can use our Histrix dependency which will work fine. நம்ம டவுன் வெர்ஷன் வந்து இந்த 2.1.2 ரிலீஸ், இந்த Greenwich ரிலீஸ், இதுக்கு தான் எக்ஸாக்டாக பண்ணணும்னு இல்லை. தெர் ஆர் சம் அதர் டவுன் வெர்ஷன்ஸ் விச் இஸ் அவைலபிள். நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த டவுன் வெர்ஷன். ஃபைன். இப்போ இந்த pom.xml நம்மளுடைய வேலை முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் பிரேக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த மைக்ரோ சர்வீஸோடைய மெயின் அப்ளிகேஷன் கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெயின் அப்ளிகேஷன் கிளாஸில் you need to add one annotation, enable circuit breaker. ஸோ இந்த அனோட்டேஷனை வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் மெயின் கிளாஸில் ஆட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப் இஸ் ஆல்சோ ஓவர். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸில் எந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர் கான்ஃபிகரேஷன்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்ம சர்க்யூட் பிரேக்கர் கான்ஃபிகரேஷன்ஸை டிஃபைன் பண்ணணும். ஓகே, அது எப்படிங்க எந்த இடத்துல வந்து சர்க்யூட் பிரேக்கர் கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் சிம்பிள். இப்போது நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸில் இருந்து நம்ம வேற ஒரு மைக்ரோ சர்வீசஸையோ இல்லை வேற ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸையோ ஐதர் பை ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஆர் வெப் கிளைண்ட் மூலயமா கால் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சர்க்யூட் பிரேக்கருடைய கான்ஃபிகரேஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது என்னுடைய கம்பெனி சர்வீஸில் நான் இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறேன். அப்படி ஹிட் பண்ணனா இந்த மெத்தட் இது கால் பண்ணும். ஸோ இந்த மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா வைங்களா, யூஸிங் ரெஸ்ட் டெம்ப்ளேட் எம்ப்ளாயி சர்வீஸை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் BU சர்வீஸையும் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 இடத்துல வந்து நம்ம சர்க்யூட் பிரேக்கருடைய கான்ஃபிகரேஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம். பட் பிஃபோர் தட்
இந்த 2 பர்ட்டிகுலர் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் கால்ஸையும் நம்ம ரேப் பண்ணி ஒரு செப்பரேட் மெத்தடில் எழுதிடணும். ஸோ அப்படி நம்ம செப்பரேட் மெத்தடில் எழுதினா தான் செப்பரேட்டாக வந்து இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்க்கு என்ன சர்க்யூட் பிரேக்கர் கான்ஃபிகரேஷன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த பியூ சர்வீஸ்க்கு என்ன சர்க்யூட் பிரேக்கர் கான்ஃபிகரேஷன்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 2 சர்வீஸ் கால்ஸையும் நம்ம செப்பரேட்டாக மெத்தடில் ரேப் பண்ணிட்டோம். ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் மெத்தட் சர்க்யூட் பிரேக்கருடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஹெஸ்ட்ரிக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் @ஹெஸ்ட்ரிக்ஸ் கமாண்ட். இந்த ஹெஸ்ட்ரிக்ஸ் கமாண்ட் தான் மெயின் அனடேஷன். ஸோ அந்த அனடேஷனில் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபால் பேக் மெத்தட். நம்ம ஃபால் பேக் மெத்தடை டிஃபைன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணது கூட ரிலேட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கமாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டருக்குள்ள @ஹெஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போட்டுட்டு நம்ம சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன்ஸை ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஹோல் இந்த என்டையர் கான்ஃபிகரேஷன்ஸையும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடணும். இதை டிஃபைன் பண்ணிட்டோன்னே இந்த ஃபால் பேக் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால் பேக் மெத்தடை வந்து நம்ம எழுதுறோம். இந்த ஃபால் பேக் மெத்தட் எழுதுறதுக்கு ஒன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவல் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் சிக்னேச்சரில் தான் நீங்கள் உங்களுடைய ஃபால் பேக் மெத்தட் எழுதணும். உங்களுடைய பாடியில் நீங்கள் என்ன வேணால் எழுதி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த ரிட்டர்ன் டைப் ஆல்சோ வில் பி த சேம் ஆஸ் த ஆக்சுவல் மெத்தட். ஓகே, இப்போ நான் ஃபால் பேக் மெத்தடையும் எழுதிடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபால் பேக் மெத்தட். ஸோ நான் ஃபால் பேக் மெத்தடில் நான் ஒரு டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய பியூ சர்வீஸ் கால் இருக்குது இல்லைங்க, ஸோ இதுக்கும் வந்து ஹெஸ்ட்ரிக்ஸ் கான்ஃபிகரேஷனை டிஃபைன் பண்ணி ஃபால் பேக் மெத்தடை எழுதிடுறேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் ஆல்சோ ஓவர். இந்த 4 சர்வீசஸையும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யுரேகா சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற 3 சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நம்மளுடைய 4 சர்வீசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கம்பெனி சர்வீஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனி சர்வீஸோடைய இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டை நான் ஹிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த எண்ட் பாயிண்ட் தான் வந்து நம்மளுடைய எம்ப்ளாயி சர்வீஸையும் பியூ சர்வீஸையும் கால் பண்ணுது. ஸோ நான் இதை ஹிட் பண்ணி பார்க்குறேன். லோக்கல் ஹோஸ்ட் 8086/company/all employee details. இப்போது நம்மளுடைய எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, பியூ மைக்ரோ சர்வீஸும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை ஹிட் பண்ணேன்னா எனக்கு ப்ராப்பராக ரிசல்ட் வரணும். எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துடுச்சு. ஃபைன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் காமன் ஃபால்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இன் மைக்ரோ சர்வீசஸ் என்னென்னுட்டு. ஒன்று சர்வீஸ் இஸ் டவுன், இன்னொன்று சர்வீஸ் இஸ் லோ. அதில் ஃபஸ்ட்டு சினாரியோ சர்வீஸ் இஸ் டவுன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம பை மேக்கிங் எம்ப்ளாயி சர்வீஸ் டவுன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, இதை டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே போய் எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ எம்ப்ளாயி சர்வீஸ் இஸ் டவுன். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வேறு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த சேம் எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னுடைய எம்ப்ளாயி சர்வீஸ் டவுனாக இருக்குது. ஓகேங்களா? பியூ சர்வீஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எம்ப்ளாயி சர்வீஸ் டவுன் ஆகிருக்கு. ஸோ பியூ சர்வீஸ்க்கு பியூடைய ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் நமக்கு வரணும். எம்ப்ளாயி சர்வீஸ்க்கு சின்ஸ் எம்ப்ளாயி சர்வீஸ் இஸ் டவுன், நமக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வரக்கூடாது. இதுக்கு பதில் நம்மளுடைய ஃபால் பேக் மெத்தட், எம்ப்ளாயி சர்வீஸுடைய ஃபால் பேக் மெத்தட் எழுதிருக்கோம்ல, அந்த ஃபால் பேக் மெத்தடில் நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே நம்ம எம்ப்ளாயி சர்வீசஸில் ஃபால் பேக் மெத்தட் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபால் பேக் மெத்தட் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, கெட் ஃபால் பேக் ஆல் எம்ப்ளாயிஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னா, ஃபால் பேக்காக பியூ ஐடிக்கு 0, எம்ப்ளாயி ஐடிக்கு 0, எம் டெசிக்னேஷன், எம்ப்ளாயி அட்ரஸ் அண்ட் எம்ப்ளாயி நேம் இது எல்லாத்துக்கும் நன் அப்படின்ற ரெஸ்பான்ஸை தான் வந்து ஃபால் பேக் மெத்தடாக நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து நமக்கு ப்ரௌசர்லேயும் வரணும். ஓகேங்களா? அதை நம்ம இப்போ செக் பண்ணலாம் ப்ரௌசரில். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இப்போ வரல. நமக்கு ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணும், ஆனால் வரல. வி ஆர் கெட்டிங் சம் எரர் பேஜ். நம்ம ஹெஸ்ட்ரிக்ஸ் டிபெண்டன்சியை கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். @enable circuit breaker அப்படின்ற அனடேஷனும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்ளிகேஷன் கிளாஸில். அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கருடைய கான்ஃபிகரேஷன்ஸையும் கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 3 வி ஆர் மிஸ்ஸிங் சம்திங். அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ ப்ராப்பராக ட்ரிகர் ஆகணும்னா நம்மளுடைய கோடில் ஒரு சின்ன ரீஃபேக்டர் பண்ணணும். நம்ம அந்த ரீஃபேக்டரை பண்ணிட்டோம்னா சர்க்யூட் பிரேக்கருடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ப்ராப்பராக இன்வோக் ஆகும். இப்போது அந்த கோட் ரீஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த கோட் ரீஃபேக்டர் பண்ணணும், அப்படி பண்ணால் இது எப்படி வந்து நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் ஃபங்க்ஷனாலிட்டியை இன்வோக் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சர்க்யூட் பிரேக்கருடைய இம்ப்ளிமெண்டேஷன் கோட்ஸ், அதாவது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அதில் எத்தனை ரெக்வஸ்ட் ஃபெயில் ஆகிருக்கு, எத்தனை ரெக்வஸ்ட் டைம் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து வெதர் நம்ம வந்து ஃபால் பேக் மெத்தடை கால் பண்ணணுமா,
இல்லை வேணாமா அப்படின்ற டெசிஷன் மேக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற இம்ப்ளிமெண்டேஷன் கோட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஹெஸ்ட்ரிக்ஸே வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். நம்ம அதுக்கான கோட்ஸ் எதுவும் எழுத தேவையில்ல அப்படின்றத நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கோடுக்கு இந்த ஹெஸ்ட்ரிக்ஸ் வந்து எப்படி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராக்ஸி கிளாஸஸ். ஸோ இந்த டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸ் நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸோடைய கோடுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். நம்மளுடைய கம்பெனி மைக்ரோ சர்வீசஸில் நம்ம கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் வந்து நமக்கு இந்த கெட் ஆல் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் மெத்தட் தான் வந்து இந்த @hstrix கமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ whenever if it intercepts this annotation @hstrix கமாண்ட், நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் வந்து ஒரு டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வித் த ஹெல்ப் ஆஃப் ஹெஸ்ட்ரிக்ஸ் டிபெண்டன்சி. ஸோ இந்த ஜெனரேட் ஆன டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸ் பார்த்தீங்கன்னா விச் எக்ஸ்டென்ஸ் நம்மளுடைய கம்பெனி சர்வீஸ். இந்த டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸ்க்குள்ளே தான் வந்து சர்க்யூட் பிரேக்கருடைய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸை நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்னு வைங்களா, வென்எவர் இந்த கம்பெனி சர்வீஸில் இருக்க எந்த மெத்தட்ஸ் நம்ம கால் பண்ண ட்ரை பண்ணாலும் ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் எதனா நடக்கணும் அப்படின்னா வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இன்வோக் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வெதர் இந்த பர்டிகுலர் ஆக்சுவல் மெத்தடை நம்ம கால் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற டெசிஷன்லாம் மேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணணும். அதுக்கப்புறம் எதனா போஸ்ட் ப்ராசஸிங் இருந்தால் அது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ப்ராக்ஸி கிளாஸஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா நமக்கு எதுக்கு இந்த டைனமிக் ப்ராக்ஸி கிளாஸ் ஜென்ரேட் ஆயிருக்குன்ட்டு. வென்எவர் @hstrix கமாண்ட் அப்படின்னு அனோட்டேட் பண்ணியிருக்க மெத்தடுக்கு எதனா ரெக்வஸ்ட் கால்ஸ் வந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெஸ்ட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து ரன் பண்ணணும். எத்தனை ரெக்வஸ்ட் ப்ரீவியஸாக வந்திருக்கு, என்னென்னலாம் ஃபெயில் ஆகிருக்கு, ஸோ அந்த டெசிஷன்ஸ் வெதர் ஃபால்பேக்கை கால் பண்ணணும், ஃபால்பேக் மெத்தடை கால் பண்ணணுமா, இல்லை ஆக்சுவல் ரெஸ்ட் டெம்ப்ளேட் சர்வீஸ் கால் பண்ணணுமா அப்படின்ற டெசிஷன் எல்லாம் மேக் பண்ணுற எல்லா கோடுமே வந்து இப்போ இந்த ப்ராக்ஸி கிளாஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வென்எவர் எதனா ரெக்வஸ்ட் வந்தாவே ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெத்தடை இன்வோக் பண்ணணும். இந்த மெத்தடை இன்வோக் பண்ணி சர்வீஸ் காலும் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தடையே இன்வோக் பண்ணாமல் அதோடைய ஃபால்பேக் மெத்தட் இன்வோக் பண்ணணுமா அப்படின்ற எல்லா டெசிஷனையும் எடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ப்ராக்ஸி கிளாஸ் நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபைன். நம்மளுடைய கோடில் இது எல்லாமே ஜென்ரேட் ஆயிருக்கு. நம்மளுடைய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோன்னா @hstrix கமாண்ட் அப்படின்னு அனோட்டேட் பண்ண ஒரு மெத்தடை வித்தின் த கம்பெனி சர்வீஸ் கிளாஸ்லேருந்தே இன்வோக் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இப்படி இன்வோக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி இன்வோக் பண்ணணும்னா லைக் திஸ் @hstrix கமாண்ட் அப்படின்னு அனோட்டேட் பண்ண மெத்தடை கம்பெனி சர்வீஸ்குள்ளேருந்து இன்வோக் பண்ணாமல் ஃப்ரம் அவுட் சைட் திஸ் கிளாஸ் இருந்து நம்ம இன்வோக் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம இன்வோக் பண்ணும் போது இந்த இன்வோகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சின்ஸ் நம்ம ப்ராக்ஸி கிளாஸஸ் இருக்குது, ஸோ அந்த ப்ராக்ஸி கிளாஸஸ் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெஸ்ட்ரிக்ஸ் சர்க்யூட் பிரேக்கருடைய ப்ரீ ப்ராசஸிங் எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா கண்டிஷன்ஸையும் செக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்க மெத்தடை இன்வோக் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? பை திஸ் நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்வோக் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கோடை தான் வந்து நம்ம ரீஃபேக்டர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எழுதியிருக்க கோடில் வித்தின் த கம்பெனி சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளேயே இருந்தே நம்ம இந்த மெத்தடை இன்வோக் பண்ணியிருக்கோம். நம்ம அதோடைய ரீஃபேக்டர் கோட் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா we need to invoke these methods from outside company service class. ஓகே, இப்போ நம்ம கோடை ரீஃபேக்டர் பண்ணுவோம். இந்த கம்பெனி சர்வீஸில் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய கம்பெனி கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ஹிட் பண்ண போகிறோம். ஸோ whenever நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணோன்னா இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். இந்த மெத்தட்குள்ளே போகிறேன். ஸோ இந்த மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன்லேயே நம்ம வந்து கெட் ஆல் எம்ப்ளாயீஸ் கெட் ஆல் BU டீடைல்ஸ் அப்படின்ற மெத்தடை இன்வோக் பண்ணியிருப்போம். இந்த மெத்தடை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் தான் @hstrix கமாண்ட் அனோட்டேட் பண்ண மெத்தட்ஸ். ஓகேங்களா? இந்த மெத்தட் நம்ம எங்கே இன்வோக் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து கம்பெனி சர்வீஸ்க்குள்ளே தான் இருக்கோம். ஸோ வித்தின் அ கம்பெனி சர்வீஸ் we are invoking our circuit breaker method. அதே மாதிரி BU டீடைல்ஸ் இருக்குல்ல, அந்த மெத்தட் இன்வோகேஷனும் வந்து நம்ம வித்தின் கம்பெனி சர்வீஸ்லேருந்தே பண்ணுறோம். இப்போ நம்ம எதை ரீஃபேக்டர் பண்ண போகிறோம்னா இந்த 2 மெத்தட் இன்வோகேஷனையும் நம்ம வந்து கம்பெனி சர்வீஸ்க்குள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 மெத்தட் இன்வோகேஷன்ஸையும் அவுட் ஆஃப் திஸ் கம்பெனி சர்வீஸ் கிளாஸ்லேருந்து பண்ணலாம். ஓகேங்களா? அதை நான் பண்ணிடுறேன். ஐ எம் ஜஸ்ட் கமெண்டிங் திஸ் 2 மெத்தட் கால்ஸ். இந்த மெத்தடை பப்ளிக்காக மாற்றிடுங்க. சேம் ஆஸ் லைக் தட் இந்த மெத்தடையும். ஸோ இந்த 2 மெத்தடையும் பப்ளிக்காக மாற்றிட்டு அந்த 2 மெத்தட் இன்வோகேஷன்ஸையும் நம்ம கம்பெனி கண்ட்ரோலருக்கு போய் அங்கேருந்து இந்த 2 மெத்தட்ஸையும் இன்வோக் பண்ணலாம். ஸோ இந்த 2 மெத்தட் இன்வோக் பண்ணி அதோடைய ரிசல்ட்ஸை வாங்கி இந்த கன்சாலிடேட்டட் டீடைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணிடுறேன். திருப்பி நம்ம கம்பெனி சர்வீஸ்க்கு போய் இந்த மெத்தடில் அந்த 2 பேராமீட்டரையும் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ
அவ்வளோதான், நம்மளுடைய கோட் ரிஃபேக்டர் வந்து இப்போ முடிஞ்சது. இப்போ திரும்பியும் இந்த யுரேகா சர்வர், கம்பெனி சர்வீஸ், பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸ் இந்த 3 மைக்ரோ சர்வீஸையும் அப் பண்ணிடலாம். அப் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, இதை வந்து அப் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இது டவுனில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம வந்து கம்பெனி சர்வீஸ்லேருந்து ரெக்வெஸ்ட் பண்ணோன்னா எம்ப்ளாயி சர்வீஸ்க்கு, சின்ஸ் திஸ் சர்வீஸ் இஸ் டவுன், நமக்கு வந்து ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் வந்து வரணும் சர்க்யூட் பிரேக்கர் மூலிமா. அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லெட் மீ ஸ்டார்ட் யுரேகா சர்வர். அதுக்கப்புறம் மற்ற 2 மைக்ரோ சர்வீஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி சர்வீஸ் மட்டும் டவுனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ப்ரௌசருக்கு போய் இந்த சேம் எண்ட் பாயிண்ட்டை திருப்பி ஹிட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுடைய ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பியூக்கும் நமக்கு ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இந்த ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனி சர்வீஸ் கிளாஸில் நமக்கு பியூ சர்வீஸ் கால் பண்ணுற மெத்தடும் இருக்குது, எம்ப்ளாயி சர்வீஸ் கால் பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸில் 2 டிஃப்ரெண்ட்டான சர்க்யூட் பிரேக்கர் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு சர்க்யூட் பிரேக்கர் மெத்தட்ஸ் அண்ட் ஃபால் பேக் மெத்தட் தான் அவைலபிளாக இருக்கணும். ஸோ சர்வீஸ் டவுனாக இருந்தால் நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஃபால் பேக் மெத்தடை தரணும். அதை வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ சர்வீஸ் ஸ்லோவாக இருந்தால் நம்ம சர்க்யூட் பிரேக்கர் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்போம்ல, பேஸ்ட் ஆன் தட் நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நான் வெரிஃபை பண்ணணும்னா நான் வந்து இன்னொரு டிபெண்டன்சி வந்து என்னுடைய மைக்ரோ சர்வீஸில் ஆட் பண்ணணும். அதாவது வந்து இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸில் ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் தானே சர்க்யூட் பிரேக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ண கம்பெனி சர்வீஸில் நான் இன்னொரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டோன்னா we can check what happens when the service is slow. இப்போ நான் இந்த கம்பெனி சர்வீஸுடைய pom.xmlக்கு போயிடுறேன். இப்போ இங்கே ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும்னு சொன்னால அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்டார்டர் நெட்ஃப்ளிக்ஸ் ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்ட். ஸோ ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்ற டிபெண்டன்சியை நான் ஆட் பண்ணணும். ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்ட் டிபெண்டன்சி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெஸ்ட்ரிக்ஸ் அதாவது சர்க்யூட் பிரேக்கர் உடைய மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் யூஐயில். ஓகே, இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேஷ்போர்ட். அந்த டேஷ்போர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்டுக்கு நமக்கு ஆக்சுவேட்டர் டிபெண்டன்சி தேவைப்படுது. அந்த டிபெண்டன்சி வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் நம்மளுடைய ப்ராஜெக்டில். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி சர்வீஸில் இருக்க மெயின் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மெயின் கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மெயின் கிளாஸில் இன்னொரு அனோட்டேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். @enable ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்ற அனோட்டேஷன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கம்பெனி சர்வீஸோடைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் எண்ட் பாயிண்ட் வெப் எக்ஸ்போஷர் டாட் இன்க்ளூட் ஈக்குவல் டு ஸ்டார்னு நான் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் இட் அக்செப்ட்ஸ் எவ்ரிதிங். நம்ம ஆக்சுவேட்டர் ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டிபெண்டன்சி வந்து நிறைய எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்கோன்னா அதோடைய மெட்ரிக்ஸ், அதோடைய இன்ஃபர்மேஷன், கைண்ட் ஆஃப் மானிட்டரிங். ஓகேங்களா? அப்ளிகேஷனில் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு. ஸோ எதெல்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனில் நம்ம கொடுத்துக்கலாம் எந்தெந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கனால பை டிஃபால்ட் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த கம்பெனி சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஓகே, இப்போ சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌசருக்கு போய் இந்த எண்ட் பாயிண்ட்டை இப்போ திருப்பி ஹிட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு 2 சர்வீஸில் இருக்க ரெஸ்பான்ஸும் ஆக்சுவல் ரெஸ்பான்ஸும் வரணும். ஓகே, ஃபைன், நமக்கு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வந்துடுச்சு. இப்போ ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்டு எனேபிள் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து செக் பண்ணி பார்த்துலாம். நம்ம ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா கம்பெனி மைக்ரோ சர்வீஸில் டிப்ளை பண்ணியிருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட் 8086 தான் டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட் 8086 எடுத்துங்க. /actuator/ஹெஸ்ட்ரிக்ஸ் இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுங்கள். நம்மளுடைய கம்பெனி மைக்ரோ சர்வீஸ்க்கு ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்டு எனேபிள் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்டு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல திருப்பியும் http://localhost:8086/actuator/hestrix.stream. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு மானிட்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுங்க. ஹெஸ்ட்ரிக்ஸ் டேஷ்போர்டு இஸ் ஹியர். எந்தெந்த சர்க்யூட் பிரேக்கர்லாம் இதில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட் பியூ டீட்டெயில்ஸ், கெட் ஆல் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இந்த 2 சர்க்யூட் பிரேக்கர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி லைட்டாக ஒரு டிஸ்கஷன் போயிடலாம். ஆஸ் ஆஃப் நவ் இது எல்லாம் 000 இருக்கு பாருங்கள். இங்கே %0 இருக்குது. மெயினான விஷயம் பாருங்கள், சர்க்யூட் க்ளோஸ்டாக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, நம்ம ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்ல போன வீடியோவில், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காமிக்கும். ஸோ ஓகே, இந்த 000 இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சக்ஸஸ், ஷார்ட் சர்க்யூட்டட், பேட் ரெக்வஸ்ட், டைம் அவுட், ரிஜெக்டட், ஃபெயிலியர் அண்ட் எரர் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் தான் இந்த 000 ஆஸ் ஆஃப் நோ எல்லாமே 00. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஹிட்டிங் த எண்ட் பாயிண்ட்ஸ் ரைட் அட் த டைம் இது எல்லாமே சேஞ்ச் ஆகணும். ஓகே,
இந்த 0.0% இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எரர் த்ரெஷோல்ட் பர்சன்டேஜ்னு ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த பர்சன்டேஜை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை செப்பரேட்டாக ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை செப்பரேட்டாக ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் இங்கே ரெக்வஸ்ட் ஹிட் பண்ண இங்கே வந்து கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எத்தனை ரெக்வஸ்ட் வந்திருக்கு, எத்தனை சக்ஸஸ் இருக்குது, அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். என்ன பாருங்கள், இப்போ எதுவும் ஸ்ட்ரீம் ஆகலை. இங்கே ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணுறேன், ஒரு ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் ஒரு ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணியிருக்கேன், க்ரீனில் காமிச்சிருக்கு. ஸோ க்ரீன் இன் த சென்ஸ் சக்ஸஸ். கீப் ஆன் ஹிட் சம் டைம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஆஸ் ஆஃப் நோ 5 ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணியிருக்கேன், எல்லாமே சக்ஸஸ் தான் இந்த க்ரீன் கலரில் இருக்கனால. அப்புறம் எரர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சர்க்யூட் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். நம்மளுடைய சர்வீஸ், அதாவது எம்ப்ளாயி சர்வீஸ் டவுனாகவும் இல்லை ஸ்லோவாகவும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய எம்ப்ளாயி சர்வீஸ் ஸ்லோவாக இருந்தால் ஹவு திஸ் பிஹேவ்ஸ் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறது இதில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சர்வீஸ் வந்து டவுனாக இருக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஒரு சர்வீஸ் ஸ்லோவாக இருக்குது, அதாவது எம்ப்ளாயி சர்வீஸ் ஸ்லோவாக இருக்குன்னு வைங்களா, அப்போ நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் எப்படி பிஹேவ் பண்ணுது, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து இந்த டேஷ்போர்ட் மூலிமா நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் சினாரியோஸ் ரைட், எத்தனை ரெக்வஸ்ட் எடுக்கணும், எத்தனை ரெக்வஸ்ட்டில் எத்தனை ஃபெயில் ஆகணும், எத்தனை ஃபெயில் ஆனால் ஷார்ட் சர்க்யூட் ஆகணும், சர்க்யூட் ஓப்பன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும்ல, எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கு வந்து there are some failures we need to give. ஓகேங்களா, நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸ் சர்டன் பாயிண்ட்ல ஃபெயில் ஆகணும், அப்படி ஃபெயில் ஆனால் தான் அதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும், இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் ஹெஸ்ட்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், ஜஸ்ட் டு வெரிஃபை. அதுக்கு நான் ஒரு சின்ன கோட் சேஞ்ச் பண்ணுறேன் நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸில், ஸோ தட் அதை எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எக்லிப்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்மளுடைய கெட் ஆல் எம்ப்ளாயிஸ் ஹெஸ்ட்ரிக்ஸ் கமாண்ட் அனடேட் பண்ண மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்ட்ரிக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. டைம் அவுட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 5 seconds கொடுத்துருக்கோம். ரெக்வஸ்ட் வால்யூம் த்ரெஷோல்டு வந்து 6 கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் கன்சிடர் 6 ரெக்வஸ்ட். எரர் த்ரெஷோல்டு பர்சன்டேஜ் 50%. அதில் மோர் தென் 50% வந்து ஃபெயிலாக இருந்துச்சுன்னா சர்க்யூட்டை பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம், 10 செகண்ட்ஸ்க்கு பிரேக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இதை. ஓகேங்களா, இப்போது சம்ஹவ் நம்ம இந்த எம்ப்ளாயி சர்வீஸை கால் பண்ணுறோம்ல, இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு எரர் ரெஸ்பான்ஸோ இல்லை டைம் அவுட் ரெஸ்பான்ஸோ கொடுத்தனா தான் இந்த சர்க்யூட்டை வந்து பிரேக் பண்ணுற சினாரியோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ண முடியும். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இப்போ அந்த சேஞ்சஸ் என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்ன மாதிரி பூலியன் ஃப்ளாக் ஒன்று பாத் வேரியபிளாக பாஸ் பண்ணுறேன். அந்த பூலியன் ஃப்ளாகை வாங்கி நம்ம எம்ப்ளாயி சர்வீஸ் கால் பண்ணுற மெத்தடுக்கு பாஸ் பண்ணிட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எம்ப்ளாயி கால் பண்ண மெத்தடுக்கு போய் அதுலேயும் அந்த பூலியன் ஃப்ளாகை வாங்கி இந்த ஆக்சுவல் எம்ப்ளாயி எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ ப்ரீவியஸாக இது மட்டும் இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாத்தையும் அது இல்லாமல் நம்மளுடைய பூலியன் ஃப்ளாகையும் பாத் வேரியபிளாக பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாத் வேரியபிளாக பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல அந்த பூலியன் ஃப்ளாகோடைய வேல்யூ பாஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போது எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸில் எம்ப்ளாயி கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்றேன். பூலியன் ஃப்ளாகை இங்கே வாங்கிக்கிறேன். பூலியன் ஃப்ளாக் வந்து செக் பண்ணுறேன். இப்போ பூலியன் ஃப்ளாக் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் சும்மா ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறேன். பூலியன் ஃப்ளாக் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸப்ஷன் எதுவும் த்ரோ பண்ணல, ஆக்சுவல் ரெஸ்பான்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இப்போ பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தோன்னா இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் இப்போ நம்ம ஹிட் பண்ணும் போது இந்த ஃப்ளாக் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எதனா கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ ட்ரூ கொடுத்தனா எக்ஸப்ஷன் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் போகும், ஃபால்ஸ் கொடுத்தனா எக்ஸப்ஷன் இல்லாத ரெக்வஸ்ட் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்யூட் பிரேக்கர் வந்து பிரேக் ஆகிற சினாரியோ, கரெக்டாக ஒர்க் ஆகிற சினாரியோ எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த நான் சர்வீஸ் எல்லாத்தையும் அப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய எல்லா சர்வீஸும் அப் ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். இனிஷியலாக எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, லாஸ்ட்டாக வந்து இஸ் எக்ஸப்ஷன் ட்ரிகர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதுனா ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ செக் பண்ணுவோம் இந்த டேஷ்போர்டை. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் கொடுக்குறேன். சக்ஸஸ் சினாரியோவை செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்காதுன்னு. ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஸோ எந்த எக்ஸப்ஷன் ட்ரிகர் ஆகாது. ஒரு ஹிட்டு 0% ஆஃப் எரர், சர்க்யூட் க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ கண்டினியூஸாக ரேண்டமாக ஹிட் பண்ணுறேன். ஓகே, மோர் தென் 8 ஹிட்ஸ் போயிடுச்சு. எல்லாமே சக்ஸஸாக இருக்கனால சர்க்யூட் க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 4 ரெக்வஸ்ட்டை வந்து எரர் இல்லாமல் ஹிட் பண்ணலாம். அடுத்த 2 ரெக்வஸ்ட்டை எரரோடு ஹிட் பண்ணலாம். அப்படி ஹிட் பண்ணோன்னா நம்ம டோட்டலாக 6 ரெக்வஸ்ட்டு, அதில் 4 ரெக்வஸ்ட் வந்து எரர் இல்லாத ரெக்வஸ்ட்டு. அப்போ சர்க்யூட் பிரேக் ஆகக்கூடாது. அது கரெக்டாக ஒரு ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 1 2 4 சக்ஸஸ் ரெக்வஸ்ட்டு, 2 எரர் ரெக்வஸ்ட்டு. எரர் பர்சன்டேஜ் 33 தான், 50 கிராஸ் பண்ணல. ஸோ நம்மளுடைய சர்க்யூட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ எரர் ரெக்வஸ்ட்டை 4ஆகவும் சக்ஸஸ் ரெக்வஸ்ட்டை 2ஆகவும் ஹிட் பண்ணலாம். அப்போ சர்க்யூட் பிரேக் ஆகாதா இல்லைன்னு தெரியும்.
1 2 3 4 1 2 4 எரர் 2 சக்ஸஸ், மோர் தென் 50% எரர் பர்சன்டேஜ். பார்த்தீங்களா, சர்க்யூட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சர்க்யூட் ஓப்பன் ஆனதுனால நம்ம அதுக்கப்புறம் என்ன ரெக்வஸ்ட் வந்தாலும் ஃபால் பேக்கோடைய ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வரணும். கரெக்டாக இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்து ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா சர்க்யூட் ஓப்பன் ஆகிடுச்சு. சர்க்யூட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த ரெக்வஸ்ட் செட் பண்ணாலும் ஃபால் பேக் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ பை திஸ் மைக்ரோ சர்வீஸ் ஸ்லோவாக இருந்தாலும் சர்க்யூட் பிரேக்கர் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சர்க்யூட் பிரேக்கர் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் நவ். ஸோ இதோட ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் இன் மைக்ரோ சர்வீஸ் அந்த டாபிக் வந்து ஓவர்.